ஹாய் கைஸ், குட் ஈவினிங், சாரி குட் ஆஃப்டர்நூன், சாரி கைஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாடகங்களை பார்த்தாலே நம்மளுக்கு மண்டை குழம்புது. ஸோ குட் மார்னிங்கா குட் ஈவினிங்கா அந்த மாதிரி ஆகி போயிடுது. ஏன்னா நாடகம் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ரொம்ப நாடகம்லாம் இப்போ ரொம்ப மோசமா இருக்குது. ஸோ சந்தியா ராகத்துல என்ன நடக்குது, நான் நேற்று போட்டிருந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். புவனேஸ்வரி தான் குழியை தோண்டி காப்பாற்றிருப்பான்னு. அதே மாதிரி தான் நடக்குது. இவர் அடிச்சுட்டு, ஜானகி மேடம் அடிச்சுட்டு போயிடுறாங்கல்ல கார்த்திகை. அதுக்கப்புறம் புவனேஸ்வரி என்னன்னு கேட்குறாப்புல, கார்த்திகை தூக்கி கேட்குறாப்புல, என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு. ஆனா எனக்கு ஒண்ணு புரியல கைஸ், நீங்க நல்ல நாடகத்தை கவனிச்சு பாருங்க. யாரா உன்னைய இரும்பு கம்பியால அடிச்சது, யாரா உன்னைய கொல்ல பார்த்தது அப்படிங்கிறாங்க. சரி, அப்புறம் குழிக்குள்ள இருக்கிற கார்த்தியை எப்படி இவ தோண்டி எடுத்து அனாதை பணத்தை உள்ள வைக்கிறா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒண்ணுமே புரியல இல்லையா? நாடகமே ரொம்ப மட குழம்பமா இருக்குது. அவ அடிபட்டவங்க கிட்ட கேக்குறா, உன்னை யாரா கொல்ல பார்த்தது, லிங்கம் அப்படிங்கிறான். அப்புறம் குழிக்குள்ள தோண்டி எப்படி எடுக்கிறா கார்த்திகை? அப்புறம் அனாதை பணத்தை கொண்டு எப்படி அந்த குழிக்குள்ள போடுறா? அப்புறம் லிங்க வர சொல்லி லிங்கத்தை ஒரு அறை விட்டு, நான் ஜானகியும் மாயாவையும் பழிவாங்கத்தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆமா, இந்த இவரோட சாரு இவரோட பொண்டாட்டியில என்ன ஆனாங்க? இவன் மட்டும்தான் இருக்கிறான். அவங்களா அடுத்த நாளத்துக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்களா? ஒன்றும் புரியல. எனக்கு இந்த இடத்துல ஒரு லாஜிக் தான் கைஸ் புரியல. உடனே இத்தனும் ஒரு கட்டை போட்டு நிக்கிறாப்புல யாரு? கார்த்தி. ஜானகியும் மாயாவையும் பழிவாங்கத்தான் இனி இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலா எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல. இதை மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எப்படி பேசினவனா குழியில தோண்டி எடுக்க முடியும்? எனக்கு ஒன்றும் புரியல. அப்ப இவன் காலில் மிதிக்கும் போதே இவ புவனேஸ்வரி வந்துட்டாளா, இல்ல குழியில புதைக்கும் போது வந்துட்டாளா? ஆனா ரூம்ல வச்சுதானே கேஸ் பேசுறாங்க. அதாவது குழியில இருந்து எடுக்கும் போது கார்த்தின்னு கத்துறா. அப்புறம் லிங்கம் தான் என்னை கொல்ல பார்த்தான் அப்படிங்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த இடத்துல லாஜிக்கே ரொம்ப